வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஃபீல் குட்டான ஒரு கதைக்களத்தை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதைக்களம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த கதைக்களம் உங்களுடைய மனசையே மாற்றிடுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் போக போக சில விஷயங்களை அழகாகவே இந்த கதைக்களத்தில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த கதையோட நேம் ஹெவன்லி ஹெவர் ஆஃப்டர்ன்றது பேரே அருமையாக வச்சுருக்காங்க. இப்படி ஒரு கதையை கண்டிப்பாக நீங்கள் கேட்டே இருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்கான ஒரு கதை. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது, ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அதையுமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போதையும் நம்ம எபிசோட் 1குள்ளார போகலாம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்லே இந்தமாரி சில கடன்காரங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி, டே ஜாங், நீ என்ன கதவை திறக்காம மல்லு கட்டுறியா, நீ உள்ளாரதான் இருக்கன்னு எங்களுக்கு தெரியும், கதவை திறக்கலாம் நாங்களே உடச்சிக்கின்னு உள்ளார ஒருவனு இவனுங்க கத்திக்கின்னு இருக்க, இவனுங்க உடச்சின்னு வரலான்னு இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து கதவை திறக்கிறாங்க. இவங்க தான் நம்ம கதையோடைய ஹீரோயின்னு சொல்லலாம். பேர் சியாக்குன்றது. அவங்க இந்த இடத்துல வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்களுமே நீங்கள் தான் அவனுடைய பாட்டின்னு நினைக்கிறேன், அவன் உள்ளார இருக்கானான்னு கேட்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் ஹேங்காங் ரிவருக்கு போயிருக்கான்ற மாரி இந்த இடத்துல இவங்க சொல்ல, எப்போ வந்தாலும் ஒரே காரணம் தான், அடிக்கடிக்கு காரணங்களை யோசிச்சுன்னு இருப்பீங்களா, அவன் உள்ளார தானே இருக்கான்ற மாரி இவங்க அது ரெடியாக உள்ளார நோயிலான்னு இருக்கும்போது அந்த பாட்டியுமே உங்களை யாருமே ஒழுங்காக வளர்க்கலையா, எதுக்கு இப்படி பண்ணிருக்கீங்கன்ற மாரி செம்மையாக அவங்கள பிடிச்சி திட்டின்னு இருக்க, எங்கள் பணத்தை நாங்கள் வசூலிக்க வந்திருக்கோன்னும் போது அப்படின்னா அவனுக்கு பதிலாக நீங்கள் என்ன கூட்டின்னு போங்கன்னு அந்த பாட்டி கேட்ட, என்ன பைத்தியகாரத்தனமாக வளர்றீங்க, எங்களுக்கு தேவை பணம் தான், உங்களை மாரியான வயசானவங்கள வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல அந்த பாட்டியும் கொஞ்சம் எகிர்ந்தனால நாங்கள் அப்புறம் வரோன்ற மாரி அவங்களுமே போயிடுறாங்க. அப்படியே உள்ளார இவங்க ஜாங்னு ஒரு ஆளை கத்தின்னு இருந்திருப்பாங்களா, அவன் படுத்துன்னு இருக்கான். அவன் செவுல்லேயும் ஒன்று இந்த பாட்டி தருது மட்டும் இல்லாமல், என்னடா என்னை தவிர மிச்சம் எல்லாருக்கிட்டே கடன் வாங்கியிருக்க போல், என்கிட்ட வாங்கின கடனை மரியாதையாக தந்துரு, இல்லைன்னா நான் உன்னை கொலை பண்ணி போட்டுருவேன்னு ஒரு மாதிரி சிரிச்சிங்கனே மாறிட்டேன், இப்படியா வீட்டுக்குள்ளார அத்துமீறி நுழைவுங்கன்னு இவன் கத்தின்னு இருக்கும்போதே அந்த இடத்துல இந்த பாட்டி கூட வேலை செய்யக்கூடிய ஒரு லேடியுமே உள்ளார தான் இருக்காங்க. அவங்க பேர் யாங்கேன்றது. அந்த யாங்குன்ற லேடியுமே இவனை அடிக்கலான்னு வர அவன் கையில் வேறு கத்தி இருக்குது. அதை பார்த்து இவன் பயந்துட்டு இவன்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பணத்தையுமே எடுத்து கொடுத்துறான். இந்தாங்க உங்கள் பணம், மிச்சத்தை நான் அப்புறம் தரேன்னு சொல்ல அதுக்கு பதிலாக நீ ஒரு வேலை பண்ணுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. என்னடா வேலைன்னு பார்த்தா இவங்க போய் கிம்ச்சி ரெடி பண்ணுறாங்க, அதாவது ஊரக்கா. எதுக்கு இந்த ஊரக்கான்ற மாரி அவனுமே ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியே இந்த பாட்டி மார்க்கெட்டில் போகும்போது எல்லாருமே இந்த பாட்டியை பற்றி அசிங்கமாக பேசின்னு இருக்காங்க. கடன் எடுத்துகிறவங்க தான். அந்த இடத்துல ஒருத்தவன் தண்ணி ஊற்றுற மாரி வந்தா ரெடியாக கொடையோடு வந்திருக்காங்க. அந்த ஆளையுமே பார்த்துட்டு அந்த பாட்டி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, அதே சமயத்தில் இவங்க ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் கேட்கும்போது அந்த லேடி இந்த வயசான கேள்விக்கு எவ்வளோ திமுருன்னு கொஞ்சம் நெக்கிலாக பேச அவங்க கூட இருந்த யாங்குக்குமே கொஞ்சம் கடுப்பாகுது. யாங்க அடிக்கலான்னு வந்தாலும் அந்த பாட்டி நேரத்தை இவங்களுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி கடன் எடுத்த நேரத்தில் தான் கடனை வந்து கேட்பீங்களான்ற மாரி ஒரு மாதிரி அவங்க திமுறாக பேசின்னு இருக்கேன். நீங்கள் தான் என்கிட்ட கடன் வாங்குது, கடன் காசு தாங்கன்னும் போது எப்படியோ அந்த கடன் காசையும் தர அப்படியே இந்த பாட்டியோடைய உலகமான அவங்க ஹஸ்பண்டுக்காக சாப்பாடு செஞ்சுருக்காங்க. இவங்க பாட்டிக்கு இவங்க ஹஸ்பண்ட் தான் உலகம்னே சொல்லலாம். அந்த ஆளுமே ஒரு மாதிரி படுத்த படிக்கையாக இருக்கார். ஏன்னா அவருடைய கால் செயல் இழந்து போயிடுச்சு. இவருடைய பேர் ஜூன். இவரு நம்ம கதையில் ஒன் ஆஃப் தி ஹீரோன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இவருமே சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்குது நீயும் சாப்பிடுன்னும் போது அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. நான் ஊட்டி விட்றேன்ற மாரி ரெண்டு பேருமே அந்த இடத்துல பாசத்தை பரிமாறிக்கிறாங்க. அந்த இடத்துல வேணாம், வெளியே யாங்க இருக்கா அவளுக்கு கேட்டுற போகுதுன்னும் போது நீ சாப்பிடு, நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, சாப்பிட்டா என்ன தப்புன்னு அப்படியே ஒரு ஊட்டி கொடுத்துன்னு இருக்காரு. இந்த பக்கம் இந்த வயசானவர் இருக்காதுல, இவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஒய்ஃப் எப்பயுமே இவங்கள தான் பார்த்துன்னு இருக்காரு. இவங்க ஒய்ஃப் இவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணலான்னு இவர் ஆசைப்படுறாரு. அதில் இறப்பை பற்றி ஒரு டாபிக் இவர் பேசுகிறாரு. நான் போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்ற மாரி, நான் முதல்ல போயிட்டா நீ நிம்மதியாக இருப்பில்லன்ற மாரி ஒரு இறப்பை பற்றி பேச அதில் அந்த பாட்டி மூட் அவுட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இவங்க வீட்டில் ஒரு பூனை இருக்கும். அந்த பூனைக்கிட்ட அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறாங்க. அவர் திடீர்னு இறக்க போகிறத பற்றி பேசுகிறாரு. அவர் இருந்துட்டாருன்னா இந்த உலகத்தில் நான் என்ன பண்ணுறது, இந்த உலகமே என்னை எதிர்த்த மாரி இருக்கும்னு இவங்க பேசின்னு இருக்க. அப்படியே அந்த ஆக்சிடெண்ட்டை பற்றி அந்த பூனைக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஆக்சிடெண்ட் அப்போ இவங்க ஹஸ்பண்டை பார்க்கும்போது இவங்களுக்கு அப்படியே ஒரு ஃபீலிங்காக இருந்திருக்கும். ஏன்னா அவர் படுத்த படுக்கையாக இருக்க போகிறதுன்னு நினச்சி அவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. அப்படியே யாங்கோ இந்த பாட்டியும் ஒருத்தர்கிட்ட பணத்தை வசூல் பண்ணலான்னு போகும்போது அவர் இறந்து போயிருக்கிற விஷயம் தெரியாது. ரெண்டு பேரும் ஃபியூனரல் ட்ரெஸ்ஸில் கூட இல்லை. அந்த இடத்துல பணத்தை வசூலிக்கிறோமான்னு யாங்கோ கேட்க, இது நம்மளுடைய வேலை, நம்ம செஞ்சு தான் தரணும். அவருடைய பொண்ணுக்காக தான் பணத்தை வாங்கினாரு. ஆனால் இப்போதைக்கு அவங்க பொண்ணே சில பிரச்சனைகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல இவங்க நான் மட்டும் கடன் கேட்க போகிறேன், நீ வராதன்னு யாங்க தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஃபியூனரல் ட்ரெஸ் போடலன்னு ஒரு நல்ல காரணம் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இப்போதைக்கு அங்கே ஃபியூனரல் நடக்குது. அந்த இடத்துக்கு இவங்க போய் கடன் கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்க பாட்டி அசிங்கமாக திட்டலாம். அதை ஏன் கேட்க வேணாம் தான் இவங்க போகிறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையன்ற மாரி இவங்க பேசின்னு போக கடைசியாக அந்த இடத்துல இவங்களும் போய் சரின்னு கடன் கேட்க அந்த இடத்துல இருக்கிறவங்களுமே இப்போயா வந்து கடன் கேட்பீங்கன்ற மாரி கேட்க, இல்லை அதானே சரி,
நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, அதை கரெக்டான டைமில் தரது தானே சரின்னும் போது, ஆமாம் அதானே சரின்ற மாரி அந்த லேடி ஒரு மாதிரி கோவமாக அந்த பணத்தை தராங்க. அந்த இடத்துல ஃபியூனரலுக்கு மொய் வைக்கலான்னு சொல்லிட்டு இவங்களும் பணத்தை தரலான்னு இருக்கும்போது, எங்களுக்கு ஒன்றும் உன்னுடைய கேவலமான பணம் தேவையில்லை, நீ கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போக போகிற, இந்த பணத்தோட நீ என்ன பண்ண போகிறன்னு தெரில, கண்டிப்பாக நீ நரகத்துக்கு தாண்டி போவ, நீ நரகத்தில் இருக்கதா லாக்கி இந்த பணத்தோட நரகத்துக்கு போன்னு சொல்ல. இது அந்த பாட்டியோடைய மனசில் ஒரு சின்ன வழியை ஏற்படுத்திடுது. சரி, நீ இவங்களும் இந்தமாரி ட்ரெயினில் போயின்னு இருக்கேன், அந்த இடத்துல இவங்களும் எனக்கு ஹெவனில் இடம் கிடைக்காதுன்னு ஒரு டாபிக் வரேன். உங்களுக்கு ஹெவனில் இடம் கிடைக்காது, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெவனில் இடம் கிடைக்கும், ஏன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி இவங்க சொல்லின்னு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த பாட்டிக்கு என்னன்னா, இவங்க ஹஸ்பண்ட் எவனுக்கு போயிடுவார், இவங்க ஹெல்லுக்கு போனால் இவங்க ஹஸ்பண்டை பார்க்க முடியாதுன்றது தான் இவங்க கவலை. அதை பற்றியுமே சொல்ல, இதுக்கெல்லாம் ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, ஃபியூனரல் பிளேஸில் எதனாச்சும் நடந்துச்சான்ற மாதிரி இவங்க கேட்க, அந்த பாட்டியுமே ஃபியூனரல் பிளேஸ்லாம் எதுவும் நடக்கலை, நீ எதுவும் கவலைப்படாதுன்னு சொல்ல, இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் யாங்க ஒரு சின்ன பொண்ணாக இருக்க, அந்த இடத்துல அவங்க அப்பா ரொம்ப குடிக்காரனாக இருக்கார், அவருடைய பொண்ணை அடித்து டார்ச்சர் பண்ண. இதை தெரிஞ்சுக்கின பாட்டியுமே வந்து ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணி, நீ கடன் தந்தாதான் உன்னுடைய பொண்ணை தருவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த பொண்ணை வாங்கின்னு போயிருக்காங்க. ராத்திரி இந்த பாட்டி தூங்கும் போது நரகத்தில் இருக்கிற மாரி ஒரு கனவு வருது. நரகத்தில் இவங்க விழுற மாரி, அந்த நரகத்தில் இருக்கிற ஜாம்பிஸ் இவங்களை பிடிக்கிற மாரி. அதை இவங்க பயத்தோட இவங்க ஹஸ்பண்டோடைய ரூமில் வந்து தூங்க, அந்த இடத்துல ஹஸ்பண்டுமே உனக்கு என்ன கெட்ட கனவு வந்துச்சா திரும்பிமான்ற மாரி அந்த இடத்துல ஒரு ஃபன்னியாக பேசின்னு இருக்கேன். ரெண்டு பேரும் அப்படியே கையை பிடிச்சின்னு தூங்குறாங்க. அப்படியே யாங் வந்து பார்க்கும்போது அவருடைய ரூம்லேருந்து இவங்க வர, அதை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆகிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரூம்லையா தூங்குனீங்கன்னும் போது, ஏன் நீ இதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகிற, எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அது உனக்கு தெரியாதான்னும் போது யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு லேடி இவங்க கடன் கொடுக்கக்கூடிய அந்த பிஸ்னஸில் சேரணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கும் குடும்பத்தில் சில கஷ்டங்கள் இருக்கா, அதே சமயத்தில் அடிக்கடிக்கு இவங்க இந்தமாரி இந்த பாட்டியை மார்க்கெட்டில் பார்த்துருக்காங்களா, அதை பற்றிலாம் இவங்க சொல்ல, அந்த இடத்துல பாட்டியுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாங்கள் ரெண்டு பேரும் செய்யக்கூடிய வேலை, இது எங்கள் ரெண்டு பேருக்கு தான் பொறுத்துப்பட்டு வரும், உங்களுக்கெல்லாம் இது ஏற்ற வேலை கிடையாது, அதில் நாங்கள் ஜூஸ் தரோம், இதை வாங்கின போங்கன்ற மாரி அவங்கள நாசுக்காக வேலை இல்லைன்ற மாரி அமுச்சு விட்டுறாங்க. அப்படியே பாட்டி மார்க்கெட் ஏரியாவில் சுற்றி இருக்கும்போது ஒரு ஃப்ளவர் ஷாப்பை பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் ஃப்ளவரை இவங்க ஹஸ்பண்டுக்காக வாங்கி அந்த இடத்துல வைக்க, ஹஸ்பண்டுமே அந்த ரெட் கலர் ஃப்ளவருடைய பின்பக்கம் பார்க்க உன்னமாரி இருக்குன்னு சொல்ல, அவங்களுமே என்னுடைய பின்பக்கத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, அது எப்படி இருக்குன்னும் போது அவர் என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய பின்னாடி ஹெட் அதை பார்க்கும்போது எனக்கு சேட்னஸாக ஃபீல் ஆகும், சேடிங்காக இருக்கும், அது வருத்தமாக இருக்கும், நான் எப்பயுமே அதை பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு தெரியுமா, ஏன்னா நான் இறந்துருவோணுன்னு எனக்கு தோணுது, விண்ணை விட்டு நான் போயிடுவோணுன்னு உனக்கு தோணுது, நீ எப்பயுமே என்ன தான் பார்த்துன்னு இருந்திருக்க, அது எனக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அப்படியே அந்த டாப்பிக்கை மாற்றுற விதமா, ஆனால் நீ இன்னமும் பார்க்க அழகாக இருக்க, நான் 20ல் பார்க்கும்போதும் நீ அழகாக இருந்த, 40 வயசுலேயும் அழகாக இருந்தேன், அப்புறம் இப்போவுமே நீ அழகாக தான் இருக்க, எப்பயுமே என் செல்லம் எனக்கு அழகுதான்னு சொல்ல, அப்படியே அவங்க அதை நினச்சி கொஞ்சம் சிரிக்கிறாங்க. அப்படியே இவங்க சர்ச்சுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நான் எங்கே போவேன்றது நினச்சி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் ஹஸ்பண்டை மட்டும் எப்படின்னாச்சும் அவனுக்கு கூட்டிக்கிட்டு போயிடுங்கன்னு இவங்க வேண்டின்னு இருக்க. அப்படியே இவங்க நைட்டு இவங்க வீட்டுக்கு போக, இவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு கிரிம் ரீப்பர் இருக்கார். அந்த கிரிம் ரீப்பர் இவங்க வீட்டுக்குள்ளார போக, அந்த இடத்துல இவங்க பூனையுமே இருக்குது. அந்த பூனையுமே அந்த கிரிம் ரீப்பரை அட்டாக் பண்ணுற மாதிரி வர, அப்படியே இது மொத்தமே கனவு. சரின்னு இவங்க வீட்டுக்கு வராங்க சர்ச்சிலேருந்து. இவங்க ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்குன்னு நினச்சி இவங்க சந்தோஷப்பட, அப்படியே கீழே அந்த பூனையோடைய வாழை தொடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா இவங்க பூனை சோனியா இறந்து போயிருக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இறப்பை நினச்சி பயப்படுறோம், ஆனால் இன்னொரு இறப்பை மறந்துடுறோன்ற மாதிரி தான் இந்த சீன் லைட்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுற மாரி இருந்துச்சு. அப்படியே அந்த சோனியா பூனைக்கு இறுதி மரியாதை பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருக்கிற பாட்டியுமே, நீ ஹெவனை நம்புறியா, சோனியா ஹெவனுக்கு போவான்னு நீ நம்புறியான்ற மாரி இந்த இடத்துல இவங்க சொல்ல, யாங்குமே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே இந்தமாரி அனிமல்ஸ்லாம் ஹெவனுக்கு தான் போகும், ஏன்னா அனிமல்ஸ் எந்த வித தப்பும் பண்ணாதுன்னு சொல்ல, அதே சமயத்துலேயே அந்த பாட்டி என்னுடைய ஹஸ்பண்டை நீ பார்த்துக்கிறது தேங்க்ஸ்ன்னு சோனியா கிட்ட சொல்கிறாங்க. அப்படியே இவங்க ஒரு நாள் எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பாட்டியோடைய ஹஸ்பண்ட் எழுந்திருக்கல, அவர் படுத்த படுக்கையாக இருக்க. இந்த விஷயத்தை யாங்குமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. யாங் போய் இந்த இடத்துல அந்த பாட்டிக்கு ஆறுதல் படுத்துகிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இப்போதைக்கு இறந்துருக்காரு, அந்த ஒரு வழியில் அவங்க இருக்காங்க. அப்படியே நாட்களும் கிடக்குது, அவருக்கான இறுதி மரியாதையும் நடக்குது. அந்த இடத்துல பாட்டிக்கு மெடிசன் அடிக்கடிக்கு எடுக்கிறது இல்லை, எப்போ அவங்க ஹஸ்பண்ட் கூட போகணும்னு அவங்க எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. டெய்லி நைட்டுமே அவங்க ஹஸ்பண்டோடைய அந்த படுக்கையை தான் அவங்க பாட்டுன்னு இருக்காங்க.
அப்படியே ஒரு நாள் ஒரு மில்லில் வந்து இவங்க வசூலிக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல ஒருத்தர் ஹேண்ட்ஸமாக இருப்பார். அவரை பார்த்து இந்த பக்கம் யாங் மயங்கிடுறாங்க. இந்த விஷயத்த அந்த பாட்டியுமே நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த பொண்ணுக்கு அழகான ட்ரெஸ்ஸை போடுறது மட்டும் இல்லாமல் அந்த பையன் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீ இவங்கிட்ட பேசு, நான் அப்படிக்கா மார்க்கெட் சுற்றி பார்க்குறேன்னும் போது கடைசியாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் யாங் வந்து அந்த மில்லாண்ட எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. அந்த ஆள் என்னமோ ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதில் அந்த பாட்டியுமே உனக்கு என்ன ஆச்சுன்னு போது எல்லாமே உங்களால் தான், அவன் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான், அவனுடைய மில் லாஸ்ட்டில் போகுதாமே, அவனும் பிடிச்சி என் கூட இருக்கல, நீங்கள் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவனுடைய மில்லுக்கு இவங்க பணம் தரதா சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே வந்து நானும் கூடிய சீக்கிரம் இறக்க போகிறேன், வயசாயிடுச்சுன்னா எல்லோரும் இறக்க தானே நேரிடும், அதெல்லாம் உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்னு ஆசைப்பட்டேன்னும் போது அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை, அதான் நீங்கள் இருக்கீங்களேன்ற மாரி யாங் ஒரு மாதிரி வழியில் கத்தின்னு இருக்காங்க. ஒரு நாள் பாட்டியும் உக்காந்துன்னு இருக்க அந்த இடத்துக்கு யாங் வந்து நீங்கள் அம்பர்லாவை ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவீங்களே அது எப்படின்னு எனக்கு சொல்லித்தர முடியுமா இந்த இடத்துல கேட்க ஹீரோயினையும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதில் உங்களுக்கு அம்பர்லாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்ல அதில் யாங்குமே மாஸ்டர் பண்ண அப்படியே இவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்த அடுத்த வருஷமே இவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த ஃபியூனரல் நடக்க அந்த ஃபியூனரலில் ஸ்ட்ரேஞ்சான ஒரு பையன் இருக்கான். அவங்ககிட்ட போய் யாங் நீங்கள் யாருன்னு கேட்க அவருமே நான் லீ ஹேசியோவுக்கு தெரிஞ்சவருன்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சவருக்கும் அவங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லையேன்னு யாங் பேசின்னு இருக்கும்போது அவர் வந்து எனக்கு உங்களை பற்றி கூட தெரியுன்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அவங்களும் கொஞ்சம் ஷாக்காக சரின்னு சொல்லிட்டு இவருமே லீ ஹேசியோக்குடைய அந்த ஃபோட்டோ கிட்டே போய் லீ ஹேசியோக்குன்னு 3 வாட்டி கூப்பிட்ட ஹீரோயினுடைய பேரை அந்த இடத்துக்கு அவங்களும் வந்துடுறாங்க. அவங்க திடீர்னு மிதக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த இடத்துல இருக்கிறவருமே இது கிராவிட்டி பிரச்சனை, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு பேண்டை மாட்டி விட்றாரு. இந்த பேண்டு தான் இவங்கள பூமியில் இந்தமாதிரி கிராவிட்டியோடு இருக்க வைக்குமா, அதெல்லாம் அந்த பேண்டை மாட்டி விட நெக்ஸ்ட் அதை இவங்க ஹஸ்பண்ட் எங்கே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்குறாங்க. என்னுடைய ஹஸ்பண்டை உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க கேட்க எனக்கு நல்லாவே தெரியும், கோனாக் ஜூன் தானே அவருடைய நேம், அவரை நான் தான் எஸ்கவுட் பண்ணேன்னு ஒரு சொல்ல அப்படியே அந்த நாளுக்கு வந்தால் இந்தமாரி இவர் ஹெவனுக்கு போகணுமா இல்லை ஹெல்லுக்கு போகணுமான்ற மாரி அமுச்சு வைக்க இவர் ரெடியாக இருக்கார். அந்த இடத்துல இவருடைய ஒய்ஃபை நினச்சி வருத்தப்படுறாரு. ஆனால் அந்த கிராவிட்டி பேண்டை இவர் மாட்டி விடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃபும் உங்களை தேடி வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்கன்னும் போது இவருமே நான் உனக்காக காத்துன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு போயிருப்பார். அவருடைய ஒய்ஃப் வருத்தமாக இருக்கிறது நினச்சி இவருக்கு கொஞ்சம் சேடாக இருக்கும். அப்படியே இந்த இடத்துல இந்த பாட்டி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. அவர் எங்கே போயிருப்பாருன்னு கேட்க இந்த இடத்துல இருக்கிறவமே அது எனக்கு தெரியாது, அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது, சரி நான் எங்கே போனாச்சும் உங்களுக்கு தெரியுமான்ற மாரி அந்த மாதிரி தேவையில்லாத கொஸ்டின்லாம் இவங்க கேட்டுன்னு இருக்கேன். அதெல்லாம் அந்த ஆள் தான் கொஞ்சம் கடுப்பாகிறாரு. இருந்தாலும் இவங்க எப்படி நம்ம இந்தமாரி ஹெல் இல்லைனா ஹெவனுக்கு போவோன்ற மாரி ஒரு கேள்வி கேட்க இவர் தான் சொல்கிறேன்னா நீங்கள் டாக்ஸி ஏர்போர்ட் இல்லைனா சப்வே வழியாக கூட போகலான்ற மாரி இவர் சொல்ல சரி அப்போனா நான் சப்வேவே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா சொல்கிறாங்க. சரி இந்த பக்கம் சப்வேவை ஃபோன் மூலியமாக இந்தமாரி அணுகிறாரு. கடைசியாக அந்த ட்ரெயினுமே வந்துடுச்சு. அதில் இவங்கள அமுச்சு விட்றாரு இவர், நீங்கள் உங்கள் ஜெர்னி என்ஜாய் பண்ணுங்கன்னு. அங்கே இருக்கிற எல்லாருமே மரண பயத்தில் இருக்காங்க. ஏன்னா யார் ஹெல்லுக்கு போவா யார் ஹெவனுக்கு போவான்னு தெரில. ஹெல்லுடைய ஸ்டேஷன் வந்துருச்சு. அந்த ஸ்டேஷனில் மொத்த பேருமே ஹெல்குள்ளார இழுக்கப்படுறாங்க. ஹெல் அவங்க மொத்த பேருமே முழுங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து இந்தமாரி அந்த வயசான பாட்டிக்கு ரொம்ப பயமாகிடும். அவங்க வேண்டின்னு இருக்காங்க இந்த மாதிரி நான் ஹெவனுக்கு போகணுன்னு. ஆனால் அந்த ஹெல் முடிஞ்சு அப்படியே ஹெவனுக்கான ஸ்டேஷன் ஓப்பன் ஆகி இவங்க ஹெவனுக்குள்ளார போகிறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாருமே அவங்க கூட ஒரு பொருள் வச்சுருக்காங்க. அந்த பொருளை வச்சுட்டு தான் போகணுன்ற மாதிரி எல்லோரும் சொல்லின்னு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வராரு. வரது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு பேக் வச்சுருக்காரு. இதை நீங்கள் இங்கே வச்சுட்டு போகணுன்னு போது அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, அந்த பொண்ணை நான் காப்பாற்றினான்னு இவர் கேட்க என்னன்னு பார்த்தா இவர் ஒரு ஃபயர் ஃபைட்டர். ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக வெறும் 10 மினிட்ஸ் தான் ஆக்சிஜன் டேங்க் இருக்கும். ஹெல்ப்புக்காக இவர் அந்த பொண்ணுக்காக இறந்துருப்பார். கடைசியாக அந்த பொண்ணுமே அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க நீ நல்லா தானே இருக்க, என்னை மன்னிச்சிடு, என்னால் உன்னை காப்பாற்ற முடியல, நீ இறந்துட்டல, எல்லாமே ஏன் தப்பு தானும் போது அந்த பொண்ணுமே நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க, அது ஒன்றும் உங்கள் தப்பு கிடையாது, நான் எப்படி இருந்தாலும் உயிர் பொழைச்சிருந்தாலும் தனியாக தான் இருக்க போகிறேன், எனக்கு சந்தோஷம் தான், கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அப்படியே அவங்க போகிறாங்க. அப்படியே அந்த பாட்டிமாவும் உள்ளார அனுப்புகிறாங்க. இவங்களுக்கு சில கொஸ்டின் கேட்கப்படுது. நீங்கள் யாருனாச்சும் பார்க்க விரும்புகிறீங்களான்ற மாரி சில கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனஸ்ட்டாக தான் சொல்லணும் போது அந்த பாட்டிமா யாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும், அவங்க ஹஸ்பண்டை தான். அதையுமே அவங்க சொல்ல சரி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை தான் பார்க்க போகிறீங்க, நெக்ஸ்ட்டாக தான் நீங்கள் எந்த ஏஜில் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்ற மாரி அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்க அந்த பாட்டிமாவும் ஆரம்பத்தில் 20 இல்லை 25 வயசுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. அது என்னென்னா இவங்க ஹஸ்பண்ட் கடைசியாக இவங்க கிட்ட சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அது என்னென்னா நான் அவங்க கூட இப்படியே இருக்க ஆசைப்பட்றேன், இந்த வயசுலையும்
நீ ரொம்ப அழகாக இருக்கன்ற மாரி அவங்க வயசாக இருக்கும்போதும் அவ்வளோ பாராட்டியிருப்பார்ல. அதில் அவங்க மைண்டை மாற்றிக்கின்னு இப்போ ஏஜ் சொல்கிறாங்க 80 வயசுன்னு சொல்ல அந்த லேடிக்கா தூக்கி வாரி போட்டுது. உங்களுக்கு என்ன பைத்தியமா? நீங்கள் கரெக்டாக தானே உங்கள் ஏஜை சொல்கிறீங்கன்னு அவங்க 2-3 வாட்டி கேட்டும் எனக்கு 80 வயசு தான் வேணும்னு அவங்க சொல்கிறாங்க. உங்கள் முடிவை யாருங்க மாற்ற முடியும்? சரி போங்கன்ற மாரி இவங்களுமே சம்திங் ஒரு மெஜிஷியனை வச்சு இவங்க ஹஸ்பண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல இவங்க ஒரு gift பாக்ஸில் தான் வந்து இறங்குறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் உங்கள் இதயம் சொல்கிற பக்கம் நீங்கள் போங்க, அந்த இடத்துல தான் உங்கள் ஹஸ்பண்ட் இருப்பாருன்ற மாரி இவங்க சொல்ல இவங்க இதயம் சொல்கிற பக்கம் இவங்க போகிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் எப்படிலாம் இவங்க வீடு இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த மாரியே ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளார தான் இவங்க ஹஸ்பண்ட் இருப்பாருன்னு இவங்க யோசிச்சுன்னு போகிறாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை மறந்துடக்கூடாதுன்னு தான் இவங்க யோசிச்சுன்னு போக அந்த நேம் போர்டில் கூட இவங்களோட நேமும் அவங்க ஹஸ்பண்ட் நேமும் தான் எழுதிருக்கு. அதில் ஒன்று என் ஹஸ்பண்ட் என்னை மறக்கலை, அது நல்லாவே தெரியுதுன்னு இவங்க உள்ளார போகலான்னு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தா கோனாக்ஜூ எங்கே வந்து நிற்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. இவன் இந்தமாரி 25 வயசில் இருக்கணும்னு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதால் தான் எங்கே இருக்கான். அந்த பாட்டியுமே என்னுடைய ஹஸ்பண்ட் வயசானவராக தான் இருப்பான்னு அவங்க வயசாகிட்டாங்க. அந்த இடத்துல இவனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி இவனுமே ஏசியோக் இது நீயான்ற மாரி செமையாகவே ஷாக் ஆக அட ஏமாத்துக்காரன் ஏமாத்திட்டியன்ற மாரி அந்த பாட்டியுமே இவனை ஒரு மாதிரி முறைச்சின்னு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த வயசில் இருக்கும்போது தான் இவனுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவனே எங்கே மாறிட்டான். இந்த பாட்டி மட்டும் வயசாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி ஒத்து போகும்னு அந்த பாட்டி யோசிச்சு பார்த்துன்னு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சா? எப்படி ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக அழகாக கொண்டு போனாங்களா ஸ்டோரியை? ஹெவன்லி எவர் ஆஃப்டர் நெக்ஸ்ட் எபிசோடு வேணும்னா சொல்லுங்கள். அருமையாக இந்த சீரிஸ் போக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நெக்ஸ்ட் எபிசோட் ஒன்றா டெஃபினெட்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். ஓகே, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்துச்சுன்றதை முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ் வர்த்தா.